After UI UX we have seen some of the laws. Okay, last பார்த்த செஷன் சொல்லுங்க பார்க்கலாம். லாஸ்டா பார்த்த law. Flow, sir. என்ன பார்த்தோம்? Flow, law. ஓகே. ஸோ யுஎக்ஸ் லா பத்தி அதுக்கப்புறம் நீங்க கோத்ரூ பண்ணி பார்த்தீங்களா? ஏதாவது டவுட்ஸ் இல்ல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சா? எஸ். ஓகே, நம்ம என்ன பார்க்க போறோம் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் டு சி கோல் கிரேடியன்ட் லா. ஓகேங்களா? ஸோ கோல் கிரேடியன்ட்னா நத்திங் பட் இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். என்னன்னா ஒரு கோலை அச்சீவ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசரை வந்து நீங்க என்ன பண்ணணும்? மோட்டிவேட் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் வாட் கோல் கிரேடியன்ட் லா. when you are when you are working with a application, okay, some task can be uh, filled by user. என்ன பண்ணணும்? சில டாஸ்க்கை யூசர் வந்து என்ன பண்ணணும்? ஃபில்அப் பண்ணணும். அந்த ஃபில்அப் பண்ற அந்த ப்ராசஸை, ஃபில்அப் பண்ற அந்த நாலேஜை எப்படி இருக்கணும்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், எனர்ஜைஸ் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும் அண்ட் என்கேஜ் பண்ணணும். இதெல்லாம் நடக்கணும். அப்பதான் அந்த யூசர் வந்து ஃபில்அப் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாராவது உங்களுடைய நாக்ரி ப்ரொஃபைலை ஃபில்அப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது அந்த பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க, 80%, 100% அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அது எதுக்காகனா அப்போதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபில்அப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் முடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. 10% இஸ் லெஃப்ட் அப்படின்னு காட்டிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா தென் ஒன்லி யூ வில் கம்ப்ளீட் த திங்ஸ், கரெக்ட்? ஸோ தட் இஸ் வாட் கோல் கிரேடியன்ட் லா. ஓகே, the tendency to approach a goal increase with the proximity to the goal. உங்களை வந்து கோல்குள்ள அப்ரோச் பண்ணி கொண்டு போகிறதுக்கு, சரியா? ஓகே, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா the closer user are completing a task, faster they work towards reaching it. Providing artificial progress towards the goal will help ensure user will more likely to have the motivation to complete the task. Provide a clear indication of progress in order to motivate the user complete the task. Basically nothing but உங்களோட யூசரோடைய ப்ராக்ரஸ் ஃபில்அப் பண்ணுறதோ இல்லை யூசரோட பயோகிராஃபியோ சம்திங் வாட் யூ ஹாவ் டு கம்ப்ளீட்னா இந்த மாதிரி ப்ராக்ரஸ் கொடுக்கும்போது அவன் கம்ப்ளீட் பண்ணுவான். திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு டூ. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயோ படித்த மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? வேற எங்கேயும் இல்லை, நம்ம இங்கே முன்னாடியே படித்தோம் இதை. தென் ஹைக்ஸ் லா. ஓகேவா? ஹைக்ஸ் லா அப்படின்னா the time it takes to make a decision increase with the number of complexity of choices. நான் ஏற்கனவே சொன்னேன், when you are working with a user or working with a mobile app or anything, okay, give the choice of choose very less. 2 டிசைன் 3 டிசைன் கொடுத்தா போதும். ஓகேவா? ரொம்ப அதிகமாக டிசைன் கொடுக்குறன்ற பேரில் கொடுத்து கன்ஃபியூஸ் ஆக்காதீங்க. 3 வெர்ஷன் தான். இப்போ என்னுடைய ப்ரோக்ராம்குள்ளே வர்றதுக்கு இப்போ யூஐ யூஎக்ஸாக புதுசாக ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஐ கிவ் கிளியர் கட் ஐடியா. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து சப்போஸ் என் ப்ரோக்ராம்குள்ளே ஜாயின் பண்ணணும்னா சிங்கிள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா 30,000, 2 இஎம்ஐ கட்டினீங்கன்னா 35,000, 4 இஎம்ஐ கட்டினீங்கன்னா 40,000. சரிங்களா? ஐ கிவ் கிளியர் ஸ்டேட்மெண்ட். இந்த 3த்தில் அவன் எதனா ஒன்று பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுவான். அப்படி இல்லை அப்படின்னா வாட் ஐ டூ, ஐ வில் கிவ் சம் அதர் ஆப்ஷன் ஆல்சோ. பட் ஆனால் அது ஒரு கன்ஃபியூஷன். இதில் எது சூஸ் பண்ணலாம், மறுபடியும் யோசித்து ஒரு முடிவு வரும். எப்பயுமே வந்து 3 ஆப்ஷன், அதுக்கு மேலே அதிகமாக கொடுக்கக்கூடாது. இப்போ அதே மாதிரி என்கிட்ட டிசைன் கேட்பாங்க டிசைனர்ஸ், இல்லை லோகோ ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை லோகோ கேட்குறவங்க, லோகோ சம்திங் நான் கொடுக்கணும் அப்படின்னா நான் 3 டிசைன், சரிங்களா, 3 டிசைன் கொடுப்பேன். ஒரு குட் டிசைன், ஒரு ஆவரேஜ் டிசைன், ஒரு பேட் டிசைன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் ஐக்ஸ் லா. ஸோ த டைம் டேக்ஸ் டு மேக் அ டிசிஷன் இன்க்ரீஸ் வித் த நம்பர் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் சாய்ஸஸ். ஸோ நீங்கள் ஒரு யூசருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ரெடியூஸ் பண்ணி அவங்களோட டிசிஷனை மேக் பண்ண வைக்கிறீங்களோ நல்லது. ரொம்ப அதிகமான காம்ப்ளெக்ஸான விஷயத்த வந்து கொடுக்காதீங்க. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா,
மினிமைஸ் சாய்ஸஸ் வென் ரெஸ்பான்ஸ் டைம்ஸ் ஆர் கிரிட்டிக்கல் டு டிக்ரீஸ் த டிசிஷன் டைம். நான் சொன்னேன்னா அந்த டைமில் அந்த மூமெண்ட்டில் அவன் சூஸ் பண்ணியே ஆகணும். இதை தான் பண்ணணும், இதுதான் 3 தான் இருக்குது, இந்த 3த்தில் எதனா ஒன்று சூஸ் பண்ணிக்கோ. தட்ஸ் வாட் பிரேக் த காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் இன்டு ஸ்மாலர் ஸ்டெப்ஸ். இதை நீங்கள் வந்து ஆப்ஷனாக பார்க்காம ஒரு 30-40 இன்புட் ஃபீல்டு வச்சுக்கோங்க. இன்புட் ஃபீல்டுன்னா தெரியுமா? ஃபார்ம். ஓகே, ஒரு 30-40 ஃபார்மை ஃபில்அப் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இது எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான ஃபார்மு தெரியுதா? திஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மை நீங்கள் எப்படி வந்து லைட்டாக குரூப்பிங் பண்ண முடியும்? திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு டூ. ஓகேவா? இதை வந்து நான் சாய்ஸ்ன்னு சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் இப்படியும் பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? உங்களுக்கு யூசர் கொடுக்குற ஆப்ஷனாகவும் சொல்லலாம். அதிகமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் யூசர்ஸ் கிட்ட வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரே இதில் டம்ப் பண்ணாமல் செப்பரேட்டாக பிரிக்கலாம். அது எப்படி பிரிக்கலாம்? ஜென்ரல் கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ், த பாலிசி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 டேபாக பிரிக்கலாமா? நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிக்கணும், விஷுவலைஸ் பண்ணிக்கணும். நீங்கள் அது எப்படி ப்ரோ புரிஞ்சிக்கிறது அப்படின்னா உடனே நீங்கள் போடணும் டேப்ஸ். ஓகேங்களா? டேப்ஸ் யூஐ இந்த மாதிரி. சரிங்களா? டேப்ஸ் யூஐனா ஒரு டேபுக்குள்ளே அந்த இன்புட்டை வாங்குறது. ரொம்ப அதிகமான இன்புட்டை ஒன்றத்தில் வாங்காமல் ஒரு ஒரு இதில் கொஞ்சம் இன்புட்டு, இதில் கொஞ்சம் இன்புட் வாங்குறது, இந்த மாதிரி டேப்ஸ் ப்ராசஸ். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ப்ராக்ரஸ் பார் இந்த மாதிரி 1 2 3 முடிக்கிறது. அப்படி இது இல்லைன்னா வேற என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணலாம்? பேஜஸ் ஒரு பேஜாக போகலாம். ஓகேவா? ப்ராக்ரஸ் பாரு, டேப்ஸ் யூஐ, இது அப்படி வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னா அக்கார்டிங்கில் பண்ணலாம். அக்கார்டின் எப்படி நோட் பண்ணணும்? இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அக்கார்டியன் அப்படின்னு ஒன்று சொன்னார், அக்கார்டின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். யாருக்கா தெரியுமா அக்கார்டின் என்ன சொல்லிட்டு? தெரியுமாப்பா? Expandable table No, தானே sir. சார்? ஓகே, எஸ், கரெக்ட். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ராப் டவுன் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களோட வெப்சைட்லேயோ இல்லை சம்பேர் உங்கள் மொபைல் ஆப்பில் கூட பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும், பார்த்துருக்கீங்களா? திஸ் இஸ் வாட் அக்கார்டியன். அதாவது அக்கார்டியன் சொல்லுவோம். சரியா? அதாவது 3 இந்த மாதிரி இருக்கும். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் அப் ஆகும். 3 இருக்கும், இல்லை 1 2 3 மட்டும் இல்லை, நிறையா வச்சுக்கலாம். அதில் அதை அப்படி ஓப்பன் பண்ணால் அப்படி ஓப்பன் ஆகும். தட் இஸ் வாட் அக்கார்டியன். க்ளோஸ் ஹைடு அதை இன்னொன்று சொல்லுவாங்க, கொலாப்சிபிள் சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கிங்க இந்த வார்த்தைகள்லாம். இதெல்லாம் யூஐல வந்து படிப்பீங்க நீங்கள். கொலாப்சிபிள். நான் சொன்னேன்ல, அக்கார்டின் தான் கொலாப்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க பேசிக்கலி. இதுவுமே அக்கார்டின் டைப் தான், பட் ஓல்டர் டைப், ரொம்ப ரொம்ப ஓல்டர் டைப். ஓகே, சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் சொல்ல சொல்ல இதெல்லாம் உங்கள் மைண்டில் ஏறி இருக்கணும். இது என்ன சொன்னேன் நான்? நீங்கள் அதிகமான இன்புட் வாங்குறீங்கன்னா அதை கம்மி பண்ணிங்கன்னு சொன்னேன். இதை பாருங்கள், பிரேக் த காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் இன்டு ஸ்மாலர் ஸ்டெப்ஸ். எப்படி பண்ணலாம்? இந்த ப்ராக்ரஸ் பாரை வச்சு பண்ணலாம். புரிஞ்சுச்சா? இப்போ இந்த ஐக்ஸ்லாம் எங்கே பயன்படுத்துகிறாங்க? இங்கே எக்ஸாம்பிள் பாருங்க. ரொம்ப ஆப்ஷன் எல்லாம் இல்லை, ரொம்ப லிமிட்டடாக கொடுத்துருக்காங்க பாருங்க. நீ எதை வேணா தேடிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவாய்ட் ஓவர்வெல்மிங் யூசர் பை ஹைலைட்டிங் தி ரெக்கமெண்டட் ஆப்ஷன்ஸ். யூஸ் ப்ராக்ரஸிவ் ஆன்போர்ட் டு மினிமைஸ் தி காக்னேட்டிவ் லோட். நான் சொன்னேன்னா, இப்போ நான் மேலே படிக்கவே இல்லை, நான் ஜஸ்ட் கீழே மட்டும் தான் படிச்சுட்டு வந்தேன். கரெக்டாக? அதுக்காட்டி நான் உடனே சொல்லிட்டு பாருங்க, ப்ராக்ரஸ் பார் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த யூஐக்கான, இந்த யூஎக்ஸ் லாவுக்கான
இந்த யூஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்ரஸ் பார் தான். இப்போ புரியுதா? எல்லா யூஎக்ஸுக்கு பின்னாடி, எல்லா யூஎக்ஸ் லாவுக்கு பின்னாடியும் ஒரு யூஐ டூல் இருக்கு, ஒரு யூஐ எலமெண்ட் இருக்கு. யூஐ எலமெண்ட்னா என்னப்பா? யூஐ எலமெண்ட் என்ன திரும்ப சொல்லுங்க போங்களா? யூஐ எலமெண்ட்னா உங்க ஆப்ல யூஸ் பண்ண போற உங்களோட வெப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷன், இதுக்கு பேர் இருக்கு. இதோ இருக்குல்ல, கூகுள் பக்கத்துல இருக்குல்ல, இந்த சர்ச் பண்ற இடம், அதுக்கு பேர் வந்து சர்ச் பார். ஓகேவா? இந்த கீழே இருக்குது பாத்தீங்களா, ஆளு இமேஜ் ஏஐ மூடுன்னு இருக்குல்ல, இதுக்கு பேரு டேப்ஸ் மாடல். இதோ பாருங்க, டேப்ஸ். இது பேர் என்னது? டேப். நீங்க பார்த்து தான் கொஞ்ச முன்னாடி பார்த்தோம்ல, இதான் டேப். அப்புறம் இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் லிங்க். ஓகேங்களா? இது மாதிரி கிளிக்கபிள் லிங்க். ஓகேவா? இப்போ ஒவ்வொன்றுத்துக்கு நடுவில் ஒரு கோடு இருந்துச்சுன்னா, ஒன்று நடுவில் கோடு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிவைடர். இதோ இருக்குல்ல, இந்த கீழே இருக்கிறதுல அந்த மாதிரி கோடு, அந்த மாதிரி கோடு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிவைடர். இப்போ இங்கே பார்க்குறீங்களா, இதுக்கு பேர் வந்து சிப்ஸ். இது பேர் வந்து சிப்ஸ். இதோ இருக்குல்ல, இந்த கைட்லைன்ஸ் ஃபார் யூஎக்ஸ் எலமெண்ட்டு, இந்த யூஐ யூஎக்ஸ் ப்ரௌஸ் ஆர் எலமெண்ட்ஸ்னு இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து என்னது? இதுக்கு பேர் வந்து சிப்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரியான யூஐ எலமெண்ட்டை நீங்க வந்து படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. இதுக்கு பேர் வந்து ஹோவர். இதுக்கு பேர் வந்து ஹோவர் ஃபங்க்ஷனாலிட்டி. ஹெச் ஓவர் அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஹெச் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹோவர். இப்படி ஹோவர் பண்ணா ஒரு ஹைலைட் ஆகி டிசைன் வருது பாத்தீங்களா? இது இப்படி பண்ணனா இது வந்து ஹோவர் எஃபெக்ட். இதுக்கு பேர் வந்து ஓவர் எஃபெக்ட். இது வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூஐல படிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யுஎக்ஸ் லாவுக்கு பின்னாடியும் ஒரு யுஎக்ஸ் யூஸ் பண்றது, ஒரு யூஐ யூஸ் பண்றதுக்கான இடம் இருக்குது, வழி இருக்குது, ஒரு எலமெண்ட் இருக்குது, ஒரு யூஐயோட பேட்டர்ன் இருக்கு. சொல்றது புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க, எல்லாருக்குமே காமனா புரியுதான்னு பார்க்கணும். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கிட்ட கேட்கணும். நீங்க இப்போ பி கேர்ஃபுல் நாட் டு சிம்பிளிஃபை டு த பாயிண்ட் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன். அதாவது நாட் டு சிம்பிளிஃபை டு த பாயிண்ட் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம்லாம் இருக்கும், அதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. கண்டிப்பா எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம யூசருக்கு வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது. ஒரு சில விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணி தான் ஆகணும், அஃபர்ட்டில் கொடுத்து தான் ஆகணும். சி, உங்களோட யூசருடைய ரிமோட்டு, ஆப்பிள் டிவி ரிமோட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ப்ராக்ரஸிவ் ஆன்போர்டிங். லைக் உள்ளே வரும்போது என்ன பண்ணுவான், ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3ன்னு கொண்டு போவான். ஸோ திஸ் இஸ் வாட் ஹைக்ஸ் லா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் கோத்ரூ பண்ணிவிட்டு, இதோ பாருங்க, மேற்கொண்டு அதை பற்றி படிக்கணுமா, இங்கே போய் படிக்கலாம். யூஎக்ஸ் சைக்காலஜி கூகுள் சர்ச். ஸோ அந்த சர்ச்சுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அதுக்கு பின்னாடி என்ன மாதிரி சைக்காலஜிஸ் இருக்கு, சர்ச் ரிசல்ட் எப்படி வருது, அதுக்கு பின்னாடி என்ன சைக்காலஜி இருக்கு. ஸோ ஐக்ஸ்ல வந்து இதுக்கு எதுக்காக பயன்படுத்துகிறோம், ஏன் பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ இந்த இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்க ஆரம்பிக்கணும். புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? Yes, sir. எஸ். ஸோ அதை பற்றின ரிலேட்டட் டாக்குமெண்டேஷன்ஸ். ஓகே. ஸோ இன்டர்வியூவில் கேட்பாங்க, ஒரு 5 UX லா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, வாட் யூ டூ? ஸோ யூ நோ டாக் அபவுட் த லா, நாட் ஒன்லி லா, த லாவோட நடக்கிற பெனிஃபிட், லாவை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், ஒவ்வொரு லாவுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன, அதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் நடக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் பற்றி உங்களுக்கு பேச தெரியணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் கிளாஸ் எடுப்பேன். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து உங்களோட ப்ராஜெக்டை ப்ரெசன்டேஷன் பண்ணணும், உங்களோட ஒர்க்கை ப்ரெசன்டேஷன் பண்ணணும். நான் டாஸ்க் அப்போலாம் நான் பேசவே மாட்டேன். நான் ஒன்லி லிசனர் மட்டும்தான். நீங்கள் மட்டும்தான் பேசணும். அப்போ ப்ரெசென்ட் த டாஸ்க், ப்ரெசென்ட் த ஒர்க். பிகாஸ் ஏன் யூஎக்ஸ் டிசைனர்ஸ் இங்கே மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது, இங்கேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். புரிஞ்சுதா?
Got it? Yes, sir. Yes. Next. Okay, Jacob's law. So Jacob's law அப்படின்னா users spend most of their time into on their site. This means that user prefer your site to work the same way as all the other sites they have already know. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னா நான் இங்கே ஒரு சார்ட் ஒன்று உருவாக்குனீங்கன்னா அந்த சேட்டையும் அவங்க அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அது பேர் என்னது அரட்டைன்ற செயலியை பார்த்துருக்கீங்க, அரட்டைன்ற ஆப்பை. எஸ் நோ போடலாமா? யாராவது டவுன்லோட் பண்ணீங்க? யாரெல்லாம் பார்க்கல இன்னும்? பார்க்காதவங்க இன்னும். ஓகே, பார்க்காதவங்களாம் யாரெல்லாம் பார்க்காம இருக்கீங்களோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த அரட்டைன்றதை இன்ஸ்டால் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட சைட்ல இருந்து ஓகேவா அரட்டைக்கும் வாட்ஸ்அப்புக்கும் இருக்கிற யூஎக்ஸ் டிஃப்ரெண்ட் என்னன்றதை கண்டுபிடிங்க. ஓனாக ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க டாக்குமெண்டேஷன். இதுக்கப்புறம் நான் எல்லா நாளுமே உங்களுக்கு டாஸ்க் கொடுக்க போகிறேன்ப்பா. நான் கொடுக்குற டாஸ்க்கை ஒன்று ஒன்றா பண்ணுறீங்க, போஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே? ஸோ வாட்ஸ்அப்புக்கும் அரட்டைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன படிங்க உட்காந்து, நீங்களே கண்டுபிடிங்க. இப்போ தான் நீங்கள் ஒரு யூஎக்ஸ் ரிசர்ச்சராக மாறுறீங்க. நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? அரட்டைக்கும் வாட்ஸ்அப்புக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் என்ன, அதுக்கு இதுக்கு இருக்கிற கீ டிஃப்ரென்ஸ் என்ன, யூஎக்ஸில் நோ யூஐ, யூஎக்ஸ் சைட்லேருந்து யோசிங்க. ஜஸ்ட் அனலைஸ் அபவுட் தட். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் ஸ்க்ரீன் பை ஸ்க்ரீன் கண்டுபிடிச்சி எனக்கு ஒரு பிபிடியாக எனக்கு கொடுங்க. ஓகேவா? எதில் பண்ணணும்? கேன்வாவில் பண்ணுங்க. ஓகே, திஸ் இஸ் சும்மா லைவ் டாஸ்க் தான். எதுக்காக இதை சொல்கிறேன்னா மொத யூஸ் பண்ணவங்க வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? கரெக்ட். இந்த வாட்ஸ்அப்புக்கு பின்னாடி ஒரு பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பொம்மை, பென்சிலு, அந்த ஐக்கான்லாம் இருக்கா? இருக்கா? Yes, அரட்டையை sir. அரட்டையை அப்படியே ஸ்கேன் பண்ணுவோம். நம்ம அரட்டையோட இது பார்ப்போம். இங்கே பாருங்களேன், அரட்டையை பாருங்களேன். அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று லைட்டாக இருக்குல்ல? இருக்கா? அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன்லேயும் அந்த மாதிரி ஐகான்ஸ் இருக்கா? சின்ன சின்ன குட்டி ஐகான்ஸ் இருக்கா? அதுலேயுமே எமோஜிஸ் இருக்கா? Yes, sir. வாட்ஸ்அப்னா எமோஜி தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமே. எமோஜி இல்லாத எந்த ஆப்புமே கிடையவே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? எல்லா விதமான சேட்லையுமே எமோஜிஸ் மஸ்ட். ஸோ ஜாக்கப்லான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நீங்கள் லான்ச் பண்ணுறீங்கன்னா அவங்களும் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு ரீல்ஸுக்கு ரியாக்ட் பண்ணணும், அனிமேஷன் பண்ணணும், டிக்கு போட்டால் லைக் போட்டால் சத்தம் வரணும், அதே மாதிரி ஸ்டேட்டஸ் போடணும். இது எல்லாமே காமன் ஃபீச்சர்ஸ். இந்த காமன் ஃபீச்சர் அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஜாக்கப்லானா ஒன்றும் இல்லை, அந்த சைட்டில் இருக்குது இல்லை, அது ஏன் இங்கே இல்லை, எனக்கு அது வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது. அப்போது நீங்கள் ஒரு சைட்டில் ஒரு விஷயம் பார்க்குறீங்கன்னா அதை உங்களுடைய சைட்டில் உங்களுடைய ஆப்புக்குள்ளே கொண்டு வரலாம், கொண்டு வரணும். பிகாஸ் அந்த யூசர் ஏற்கனவே என்ன பண்ணுறாங்க,
டீம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இருக்கிற ஒரு ஃபீச்சர் எடுத்து வந்து என் ப்ராடக்ட்டில் வைக்கிறேன் நான், அவ்வளோதான் சிம்பிள். அதை அப்படியே எடுத்து வந்து வைக்க போகிறது கிடையாது. நான் டிசைன் பண்ணுவேன், ஆனால் அது வந்து அங்கே இருக்கிற ஃபீச்சர் தான். இப்போ நான் சொன்னது யாருக்கெல்லாம் புரிஞ்சுது புரியல? கிளியர்? நோ? போடுங்க பார்க்கலாம். இப்போ ஜாக்கப்லானா ஒரு யூசர் ஏற்கனவே ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த ஆப்பில் இருக்கிற சில ஃபீச்சர்ஸை உங்களோட ஆப்லேயே எதிர்பார்ப்பாங்க அப்படின்றது தான் அது, வேற ஒன்றும் இல்லை. சரியா? கிளியர்? நோ? யாருக்காவது புரியலனா சொல்லுங்க நோ. கிளியர்? சூப்பர், வெரி குட். இப்போ இந்த ஜாக்கப்லாவுடைய இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். இப்போ ஜாக்கப்லா வந்து சூப்பரான லா ஆக்சுவலி. ஓகேங்களா? நீங்க நல்லாவே யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா யூசர் வந்து ரொம்ப ஃபேன்சியெல்லாம் எதிர்பார்க்குறாங்களா, இல்லை வந்து புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பார்க்குறாங்களா, இல்லை ஏற்கனவே இருக்கிற விஷயத்தையே அவங்க எதிர்பார்க்குறாங்களா பாருங்கள். தட்ஸ் இட். ஏன்னா இந்த ஸ்டேட்டஸ்ன்றது வந்து ஒரு ஃபீச்சராக அங்கே வச்சுருக்கான். கரெக்டுங்களா? இந்த ஃபீச்சர் யார் உருவாக்குனது? இந்த ஃபீச்சரை வந்து ஸ்டேட்டஸ்ன்ற ஃபீச்சரை உருவாக்குனது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் சாட். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? அவங்ககிட்ட இருந்து காப்பி பண்ணப்பட்டது இங்கே வந்துடுச்சு இது. இப்போ இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் இந்த ஸ்டேட்டஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு காமன் ஃபீச்சர். இப்போ வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் போடுற மாதிரி உங்களால் லிங்க்டின்லேயும் வாய்ஸ் நோட் போட முடியும். தெரியுமா உங்களுக்கு? இதை பாருங்க, இங்கே இருக்கா? இதில் நம்ம என்ன பண்ணலாம்? வாய்ஸ் நோட்டு போடலாம். ஸோ இதுலேயுமே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம், இமேஜ் போடலாம், இமோஜஸ், ஜிஃப்பு போடலாம். இதே தான் விஷயம். ஸோ வென் யூ ஆர் ஒர்க்கிங் வித் த application, the same way of application, maximum try to bring some of the much used features from one product to another product. இப்போ ஏன் சாட் ஜிபிடியும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஜெமினியும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும்? கரெக்டா? ஏன் ஜெமினியை ஒரே மாதிரி கொண்டு வந்தான்? சாட் ஜிபிடி அப்படியே போயிருக்கலாம்ல. சாட் ஜிபிடி நட நீ இப்படி இருக்க, எனக்கு வந்து வேற மாதிரி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாட் ஜிபிடியை வேற மாதிரி வச்சிருக்க, இப்போ வச்சிருக்கிறல்ல. இதே மாதிரி இல்லாமல் ஜெமினியை வந்து வேற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கலாமே. ஏன் இதை மாதிரி சாட் ஜிபிடி மாதிரி அவன் கொண்டு வந்தான்? என்னைக்காவது இதை யோசிச்சு பார்த்துருப்பீங்களா? ஏன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு? ஏன் எல்லா மாடலும் ஒரே மாதிரி வச்சிருக்கான்? இதே மாதிரி தான் இருக்குமா பர்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா? இட் மே டிஃபர் மேபி. நான் பர்ப்ளெக்சிட்டி யூசர் கிடையாது ஆக்சுவலி. ஆல்மோஸ்ட் சிமிலர். கரெக்டா? ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கா, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல. ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ன என்ன டேக் அவே பண்ணுறீங்க? யூசர் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தா இது யூஸ் பண்ணிடுவோம் சார். எக்ஸாக்ட்லி. ஸோ ஆல்ரெடி சாட் ஜிபிடியில் எல்லாம் விழுந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நான் சாட் ஜிபிடிலேருந்து வந்துட்டு அடுத்த ப்ராடக்ட் கொடுக்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாகவோ இந்த பக்கம் வச்சிங்கனாலோ இல்லை வேறு பக்கம் வச்சிங்கனாலோ யூசர் மே கெட் கன்ஃபியூஸ். அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா தே ஹாவ் காமனில் காப்பி பண்ணிட்டாங்க. ஓகேப்பா, இது ஒரு எல்எல்எம் மாடல்னால் இப்படி தான் இருக்கும். அப்போ எல்எல்எம் மாடல்னால் என்ன? எல்எல்எம் மீன்ஸ் வாட்? See, now LLM UI I'm keeping, okay? LLM means large language model. ஓகேவா? புரிஞ்சுதா? அதுக்குன்னு ஒரு யூஐ பேட்டர்ன் இப்படி தான் வச்சுருக்கான். பார்த்துங்க, லெஃப்ட்டில் எப்படி இருக்கணும், ரைட்டில் எப்படி இருக்கணும், டேட்டா வரணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஆப்ஷன் இப்படி இருக்கணும். திஸ் இஸ் வாட் எல்எல்எம் மாடல். ஸோ ஒரு எல்எல்எம் மாடலுக்குன்னு இப்போ ஒரு ஒரு ஃபார்மேட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் வருது, ஒரு எல்எல்எம் மாடல் ஒன்று டிசைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்?
வாட் இஸ் யுவர் தாட் ப்ராசஸ்? அப்போது இதுதான் உங்களோட எல்எல்எம் மாடலோட ஸ்ட்ரக்சர், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஓகே, மொத்தம் ஏஐ பற்றி யாராக்கெல்லாம் தெரியும் ஓரளவுக்கு? ஏஐ பற்றி தெரிஞ்சவங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணுங்க. ஏஐ அப்படின்னு ஏஐ டைப் பண்ணுங்க, ஏஐன்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு ஓரளவுக்கு ஏஐ பற்றி தெரியும் ப்ரோ. சொல்லுங்க, யாராக்கெல்லாம் ஏஐ பற்றி தெரியும்? ஹரிகரன், வினோத். ஓகே வினோத், இப்போ நம்ம எல்எல்எம் மாடல் மாதிரி ஒன்று போட்டிருக்கோங்களா ஹரிகரன்? இப்போ அதே மாதிரி வேற என்ன மாடல்ஸ் இருக்கு? இப்போ எல்எல்எம் மாடல் இஸ் த ஒன் மாடல். ஓகே, லைக்வைஸ் வாட் அண்ட் ஆல் த மாடல்ஸ் ஆர் தேர்? எல்லாத்துக்குமே பேசிக் மாடல் ஒன்று இருக்குல்ல. அதான் அது பேரு தெரியுமா? ஓ, பேர் தெரியல சார். ஓகே, ரிசர்ச் பார்னா மேலே தான் இருக்கணும் அந்த மாதிரி. இல்லை நான் கேட்க வர்றது என்னன்னா, அதாவது ஏஐ சேட்பாட், இப்போ நீங்கள் ஏஐ வச்சுருக்கீங்களா? ஏஐ எல்எல்எம் மாடல்ன்றது ஒரு ஏஐ டைப்பு, ஓகேங்களா? இதே மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது நம்ம ஊரில். ஓகே சார், நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? புரியுது. பட் ஆனால் எங்களுக்கு அந்த நேம் தெரியல சார். ஓகே டன், நான் சொல்கிறேன். குட், நோ ப்ராப்ளம். இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்எல்எம் மாடல்ஸ் மட்டும்தான். சாட் ஜிபிடி, கிளாடு, ஓகேங்களா, ஜெமினி, ஓகேங்களா, இங்கே பார்த்துட்டு கிராக்கு, லாமா, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாமான்றது மெட்டாவோடையது, மெட்டாவோடைய எல்எல்எம் மாடல், ஓகேங்களா. அதே மாதிரி காமா, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரம் எல்எல்எம் டைப்ஸ், சரியா? இப்போ இதே மாதிரி டைப் இதெல்லாம் எல்எல்எம்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ன்றது ஒரு ஏஐயோட டைப்பு, ஓகேவா. அதுக்கப்புறம் ஏஜென்டிக் மாடல் ஒன்று இருக்குது, ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏஜென்டிக் ஏஐ, அதாவது ஏஜென்டிக் ஏஐனா இது ஒரு அட்வான்ஸான ஒரு ஆட்டோமேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ சிஸ்டம், ஓகேங்களா. இதுக்கிட்ட நீங்கள் ஒரு ஒர்க்கு கொடுத்தீங்கன்னா அந்த ஒர்க்கை டாஸ்க்கை முடிச்சு கொடுக்குற ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒர்க் பண்ணுவான். திஸ் இஸ் வாட் ஏஜென்டிக் ஏஐ. ஏஜென்டிக்னா ஏய் நீ என்ன பண்ணு, என் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணு, ஓப்பன் பண்ணி மெயில் வந்திருக்கும், அந்த மெயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து அருணா மெயில் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடு. அலெக்சா மாதிரி. அலெக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஏஐ தான், பட் ஆனால் அது வாய்ஸ் கமாண்ட் வச்சு ஒர்க் ஆகுறது, சரிங்களா. இது வந்து அலெக்ஸா விட ஒரு ஃபார் 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 அட்வான்ஸ்டு ஒர்க்கு. அதாவது என்னன்னா உங்களோட டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுவோம். அங்கே பாருங்கள், அதாவது ஆட்டோமேட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜின் இது. உங்களுடைய ரிப்பீட்டட் ஒர்க், இப்போ நான் ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே 8 மணிக்கு 9 மணிக்கு கிளாஸ் எடுக்கணுமா, ஓகேவா. இப்போ என்னன்னா இந்த செஷனை 9 மணிக்கு நீயே எடுத்து முடிச்சிரு, ஓகேவா. என் ஃபேஸ் மாதிரி ஒன்று வச்சுக்கோ. நான் கண்டென்ட் ஏற்கனவே பேசியிருப்பேன்ல. இப்போ நான் இன்னைக்கு என்ன டேட்டு, 2026 ஜனவரி மாதம் நான் இதை பற்றி பேசியிருப்பேன். அந்த கண்டென்ட்டை வச்சு இந்த 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 வீடியோவை நீ அன்னைக்கு போய் ப்ரெசென்ட் பண்ணிவிடு. இந்த டேட்டா பேஸில் நான் இப்போ இதெல்லாம் ஃபீட் பண்ணிவிடுவேன். என் ஏஐ இன்ஜின் கூட ஃபீட் பண்ணிட்டுனா இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த செஷன் எல்லாத்தையும் நாளைக்கு என்ன பண்ணும், இந்த செஷன் எல்லாம் அது கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் சொல்ல வர பாயிண்ட் புரியுதா? வாட் இஸ் த ஏஐ திங் இஸ் கோயிங் டு டூ ஹியர்? இப்போ நான் இந்த இந்த வீடியோ எல்லாத்தையும் நான் அதில் டம்ப் பண்ணிட்டேன்னா இந்த கண்டென்ட் எல்லாம் அவன் பேட்டர்ன் பண்ணிவிட்டு அவன் என்னுடைய மூஞ்சி மாதிரியே வச்சு கிளாஸ் எடுப்பான். சப்போஸ் இந்த வீடியோவுடைய இந்த ஏஐ வந்து பேசல, ஞாபகம் இருக்குல்ல, இந்த ஏஐ மாதிரியே வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசுது, டான்ஸ்லாம் ஆடுது இல்லை, அதே போல் எல்லாமே அவன் பண்ணுவான். நான் ஜஸ்ட்டு இந்த டைமில் போய் இந்த பேட்சுக்கு நீ வாட்ஸ்அப்பில் லிங்க் ஜென்ரேட் பண்ணி போட்டுட்டு ஜூம் ஆன் பண்ணிவிட்டு இதை போய் எடுன்னு நான் சொல்லிட்டேன்னா அவன் வந்து பில் பண்ண ஆரம்பிச்சிருவான், அவன் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ திஸ் இஸ் வாட் ஏஜென்ட்டுக்கு, இட்ஸ் அ ஏஜென்ட், ஓகே. உங்களோட டாஸ்க் முடிக்கிறதுக்கான ஏஜென்ட். இதெல்லாம் ரொம்ப தெரியாமல் நம்ம ஒரு ஏஐல வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சைன் பண்ண முடியாது, அதாவது அடிப்படை தெரியாமல் போக முடியாது இல்லையா. ஸோ எல்எல்எம் மாடல்ன்றது வேற. எல்எல்எம் மாடல்னா என்னன்னா நீ ஒரு விஷயத்தை கேள்வி கேட்ப, அது உனக்கு பதில் சொல்லும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அதோட கதை, ஓகேவா.
ஏஜென்டிக் மாடல்னா இது வந்து அட்வான்ஸ். இதுக்கு முன்னாடி நடுவில் ஒருத்தன் இருக்கான், அதாவது ஃபர்ஸ்ட் எல்எல்எம் மாடல். ஓகேவா? ரெண்டாவது இருக்கிறவன் ஜெனரேட்டிவ் ஏஐ. அது கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? ஜெனரேட்டிவ் ஏஐ என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐனா நீங்கள் எதனா ஒன்று கேட்டிங்கன்னா அவன் உருவாக்கி கொடுப்பான். ஒரு வீடியோவை போட்டிங்கன்னா அதை வீடியோவை மாற்றி கொடுப்பான். ஒரு மியூசிக் கேட்டிங்கன்னா அந்த மியூசிக் கொடுப்பான். கோடு கேட்டிங்கன்னா கோடு கொடுப்பான். ஓகேவா? நீங்கள் ஜஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்தா மட்டும் போதும். அதுக்கு பேர் ஜென் ஏஐ சொல்லுவோம். இப்போ இந்த வீடியோலாம் கிரியேட் ஆகுது இல்லை, இதுக்கு பேர் தான் ஜென் ஏஐ. இப்போ தெரியுதா எங்கே டிசைன் வந்து அடி வாங்க போகுதுன்னு சொல்லிட்டு? அடி வாங்க போகிறது கிடையாது. எங்கெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது இப்போ ஏஐ அப்படின்னா இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ தான் நம்மளுடைய பார்ட்னர். இங்கே நீங்கள் அந்த எல்எல்எம் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசர்ச் பார்ட்னர். நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. அதாவது எல்எல்எம் மாடல்ஸ் ஆர் அவர் பார்ட்னர் ஃபார் ரிசர்ச். ஓகேவா? இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐன்றது வந்து நம்மளுடைய கோ கிரியேட்டர், நம்ம கூட ஒர்க் பண்ணுற டிசைனர். அவன் வேலை செய்ய போகிறவன், நம்ம கூட உட்காந்து ஒர்க் பண்ணுற போகிறவன் அவன். இந்த பக்கம் ஏஜென்ட்டாக இருக்கான் பார்த்தீங்களா, ஏஜென்ட்டு எனக்கு பதிலாக வேலை செய்ய போகிறவன். இந்த 3 டைப் ஆஃப் ஏஐ. இன்னி தான் ப்ரோ எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுக்குன்றவங்க யார் யார் மீ அப்படின்னு போடுங்க. இதுக்கு முன்னாடி வரையும் எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்றவங்க மீ. இப்போ எனக்கு வந்து இதெல்லாம் தெரியும் ஓரளவுக்கு. இது கொஞ்சம் அட்வான்ஸ் நாலேஜாக இருந்துச்சுன்னா லைக் எஸ் அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐன்றது தான் நான் வந்து உங்களுக்கு பேச போகிறேன் நான் ஆக்சுவலி இப்போ அடுத்து. ஸோ இப்போ நான் வந்து ஏஐயில் வந்து பெருசாக கோர்ஸ்லாம் எதுவும் பண்ணலை. ஓகேவா? நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன் தான். பட் ஐ எம் நாட் டன் எனி கோர்ஸ். பட் ஐ எம் டூயிங் மை லேர்னிங்ஸ் இன் அபவுட் ஏஐ இன்ஜினியரிங். ஓகே. ஸோ இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், எல்எல்எம் மாடல்னா என்னது? கேட்குற கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். எஸ் 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 எஸ். ஓகே. எல்எல்எம் மாடல்னா என்னது? கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண. கேட்கறதுக்கு ஆன்சர் மட்டும் பண்ணக்கூடியது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஏஜென்டிக் ஏஜென்ட்டுக்கு என்ன பண்ணுது? ஒரு பர்சன் மாதிரி ஒர்க் பண்ணும் சார். எஸ். அதுக்கிட்ட நம்ம டாஸ்க் கொடுத்தா என்ன பண்ணும்? ஒரு பர்சன் மாதிரி பிஹேவ் பண்ணி ஒர்க் பண்ணும். எக்ஸாக்ட்லி. உங்களுடைய சிஸ்டமோடைய கண்ட்ரோல் எடுத்துக்கும். சரிங்களா? இட் ஸ்டார்ட் ஒர்க் ஃபார் யூ. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? ஜெனரேட்டிவ் எஸ், ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஓகேவா? அது என்ன பண்ணும்? சின்ன சின்ன சிம்பிள் டாஸ்க்லாம் பண்ணும். இட் இஸ் ஜென்ரேட்டிங் சம் கண்டென்ட். இது இட்ஸ் நாட் அபவுட் டாஸ்க், இட்ஸ் அபவுட் கிரியேட்டிங் த திங்ஸ். நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுதா? இட் இஸ் கோயிங் டு கிரியேட் இட். இட் இஸ் கோயிங் டு கிரியேட் த கான்டென்ட், கிரியேட் த மியூசிக், இமேஜ். சி, ஒரிஜினல் கண்டென்ட் இது வந்து கிரியேட் பண்ணும் உங்களுக்கு நியூ கண்டென்ட் லைக் டெக்ஸ்ட், இமேஜ், மியூசிக், கோட், வீடியோஸ். So from where the database which is you are given already to that particular model, that is what generative AI. Okay, so generative AI, you got my point, right? So generative AI is going to work for us for video creation, text, animation, and motion graphics, coding, all those things, reels, whatever it is. That is what generative AI. And this one, okay, agentic AI. Agentic AI is going to work for me for task planning automation, business automations, like workflows. Now, if I already mentioned the example, correct? What example I've been mentioned? If you are guys going to
work for the 8 to 9. Now 8 to 9 is there. I have to take a session. So I will tell to my agent, hey, my agent name is D. Okay, Mr. D, what you need to do? Start Zoom at 8 o'clock. Share 2 WhatsApp group or 3 WhatsApp group. October batch, November batch, and December batch, and my design circle. Post it. This under the WhatsApp group. Post the link and add people. Okay, add people inside to my session. And this 8 o'clock to 9 o'clock session, my agent will start take session for you, for me. Instead of Lakshman, some avatar like Lakshman can take a session. This is what agentic AI. Not only for this, it's for multiple things. Hi Naveen and hi Harini. Hope you people joined, I think so. Yeah, hi. Yes, Hi, Harini. Yeah. Harini is there? Okay, I think she's not joined. Okay. So we are just talking about some AI engines, okay? It will be helpful for you also. So ChatGPT and Gemini is kind of a LLM model. Perplexities are LLM model. LLM model means you can use it for your research process, your documentation, understanding something, learning something, your co-partner for learning something or understanding something. For informations, you can use LLM models. That is what here you can learn from large language models. That is what LLM. Okay. Next thing is agentic AI. Then agentic AI means what is the UI look and feel will be? You people, you have people seen somewhere how the agentic AIs work. So you doesn't have any idea, correct? Then you need to understand about this is the advanced designing thing. See agent. So this is a tool. You have to work. Now how Figma is there or Illustrator is there? What is the benefit of Figma and Photoshop and Canva and all? It is useful for designing designs, correct? So now you are going to work for agentic AI engines. How the engine design will be? So you people start think about this kind of a design nowadays. Not like a web, mobile. You need to come out. Now if you people are done any designs or any pattern or any application design for agentic AI builder tool, if you create like that, you get work in an immediate phase. For I will write and give you. No one think about this kind of stuff and all. I will clearly tell you. You got my point, guys? This is what flow builder. Flow builder means like AI agentic AI flow builder. So these kind of tools very less. There is uh, no flow or light, very light applications are there in the market right now. You got my point, right? Blocks. How to build the blocks of agentic AI. Like this is a flow diagram kind of a stuff only, correct? But this is not flow diagram. It is the application automation design. So this kind of AI designs are not till marketed somewhere. It is not at all present right now. You need to think about this kind of applications. When you are working for a application in a web, try to come up with the AI engines, AI models, AI designs. Okay. I told you LLM model pattern. It's clear. Chat GPT left side you have data. This is a search bar. It is completely information kind of a scenario. It's a LLM model UI. Okay. UI means user interface. Now I'm talking about agentic thing. Agentic means completely flow builder. Flow means this is the first task you need to do, second task you need to do, third task you need to
Hey guys, I'm back. Sorry, my network got poor thing. So you people have got idea about agentic AI, all those things now. So now I've been given a kind of a idea about AI engines. What is LLM model? Large language model, and this is flow builders. I told you, no, like first agent, what you need to do, what you need to do, what you need to do, like you need to build the flows, and it will access all the applications and all your application, your system, your laptop, everything you can integrate here. So N8N is, it is the kind of a place where you can do agentic AI thing. Got it? Next, we are going to work on we are going to work on generative AI. So generative AI means you can ask something, it will give you. What is nano banana? What is nano banana? I think image creations. Yes, very good. Image creation, correct. Likewise, what and all tools you can able to do, like images, animations, footages, codings, all those comes under generative AI only. You got it right? So now you can go to Nano Banana. You can ask something that, okay. See, I will show you. Where is Gemini? Yeah, this is Gemini. Okay. See, now I'm going to create image. Okay. Uh, like show me the poster which I'm uploading. Okay, in the hoardings Bangalore road with traffic. This is the prompt I'm giving. Okay. See, prompting is must ba. Okay. Good prompting, you may get good result. Otherwise, it is very tough. Okay. So my Happy New Year posters are there. Okay. So I'm going to upload this. I'm just copying and I'm giving. Show me the poster that I'm uploading in the hoardings on Bangalore Road with traffic. Okay. That's it. This is my prompt. So loading Nano Banana. Okay. Okay, got it. One second. Yeah. See my hoardings at Bangalore traffic. So this is what generative AI. Okay, now I will go for one more thing. Okay, give me a landing page. Okay, landing page website for my UI UX 4-month program with AI vibe coding.
Okay, now I've been giving my simple prompt, okay, for my program, UI UX program. I'm looking for a website, okay. It is giving a content, what should be there, how should be there, color palette, everything is there. I'm going to give yes. See, codes are generated now. Everything is there. They have done a proper coding. Now I want to view it. Okay, now you can see the codings here, okay. You can just copy your code here and you can paste it and you can see it actually. There are some other application also there. I've been forgot at that. Go to Playkit, just clear existing code and copy paste your code. Yeah, that's it. So I need to just delete this. And I need to copy and paste this code. That's it. See, simple, and I got a code. If I write a precise code, I can get little brighter and good code also. See, now my things are getting very, very simple, guys. You got my point, right? Now I can ask precisely. I need landing page like okay. Pearl Academy. Now I've been mentioned one company, okay. One company I've been mentioned. Now I'm looking for a Pearl style architecture designs, okay. They have building right now. It is built right now. My things are done and I'm going to replace it. See, simple, clear meaning. What is happening here right now? So this is, guys, this is what going to happen now, okay. The things, the basic stuff, what you are going to learn, it is needed. You have to ask precise questions to your chatbot or LLM. You need to ask exact question, what I need, what I'm looking for. This is you need to ask. இதை நீங்க கேட்கணும். சொல்றது புரிஞ்சுதா? இதை கேட்கலன்னா we may got stuck. ஸோ அப்போ அது கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கணும், அந்த டேலண்ட் இருக்கணும். அப்போ நம்ம கேட்குற கொஷனுக்கு மீனிங் தெரியணும், நம்ம கேட்குற என்ன கேட்க போறோன்றதுக்கான ஆன்சர் தெரியணும், அது நம்ம எப்படி கேட்க போறோன்றதை பற்றி இருக்கு எல்லாமே. ஸோ யூ காட் மை பாயிண்ட், ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் LLM மாடல்ஸ், LLM அண்ட் ஜென்ரேட்டிவ் ஏஐ இப்போ கோடு ஜென்ரேட் பண்ணிச்சு இல்லையா, திஸ் இஸ் வாட் தட் ஜெனரேட்டிவ் ஏஐ, விச் இஸ் generate image, videos, reels, whatever it is, you can ask and you can get it. This is generative AI. So in design also we have got generative AI, okay. Google Stitch, who all know Google Stitch? Yes, sir, I know. Yes.
Google Stitch also kind of a generative AI, but this is previously people called as the what is that Galileo AI. Okay, this is a Galileo AI. Now it is named as the Google Stitch because Google bought this company. Okay, now I can upload one file here. Okay, now I will upload one thing to you. Okay, any website landing page is there. Okay, now I've been given, okay, create a website to show my UI UX portfolio. Okay, web. See, now I just given a simple prompt only. Okay, this is my input. I gave as a input only. See, I've been worked at Accenture Studio, CS Cap, 10 years of experience, 5 years of mentoring. Okay, now it is asking, yes, create them UI. I've given one input now. See, now my things are going to created using this input. Okay, we'll see. It's not going to take much, but in single shot, I can able to create multiple UI design. My UX portfolio is getting ready. Code also will come. I will show you that. So you people need to understand how generative AI can be work, how LLM model can be work. So what is the UI has happened right now? What is the AI tools are there, materials are there, how we can design for that? Don't think only about mobile app, web design and all. Think about AI generating thing, some LLM models, some agentic flow, some generative AI. Think about that kind of a design flows. Okay, now where we have been seen, we have seen this is the UX law thing, right? So in UX law we have seen many things. I will show you that. Wait. See, my beautiful portfolio is getting ready. I need to do simple changes. That's it. If you want to be good at asking the question with right text, with right value, with right point, then you can start your work in proper, in pakka. See, code also came to me. Code is there. Now, what is the point? So now you people are going to work like a prompting people only. But prompting, it is known. So it is easy. How prompting will be easy? Your learning is there, then only your prompting will be good. Otherwise, it is a bad design only. Otherwise, bad prompting only. First, you need to get subject knowledge. The UX knowledge should be there. UI design knowledge should be there. Then you can ask specifically, change the banner type and change the CTA button. Like you need to ask some specific questions. How you can do? Asking proper right question to the AI. That is what I'm coming to say here. Just understand the prompting from industry level. So whenever you are start studying or reading or whatever it is, subject knowledge is must. Whatever AI tool you are using, that's not a big deal actually.
The asking right question is the big deal. You got my point, right, guys? Everyone is clear, right? Yes, sir. Okay. So now I'm coming to UX laws, okay? So we have seen Jacob law. So Jacob law we have seen. Now LLM models are same only. Correct. LLM, all the LLM models, ChatGPT, Perplexity, Gemini, everything in left panel only. Correct. That is what Jacob law. So where we went, here we went. Jacob law example I shown, but parallelly I shown to some of the different AI models also. You got my point? So this is what you need to understand. See, my complete portfolio is getting generated by using Google Stitch. Now I can upload my photograph, change the photograph where until you have been added someone's photograph. I can ask this to him, to this person. It is possible. I can upload my resume here and I can get my design done. It is possible, yet it is possible. So till now you are not having a portfolio or a design or something like that. Start build today. Don't wait. Start create it, practice it. Okay. AI engines pretty much is good. You need to start practice it. Okay. Coming to the UX law part. Okay. Where it is it is there. Where it is closed. Yes, UX law is there. So next, law of common region. Okay. So element tend to be perceived into group if they are sharing an area with clearly defined boundary. So common region meant nothing but your application or anything you are designing, keeping a pakka spacing like left top padding, bottom padding should be clear. That is what breathing space. Common region means uh there is one comedy is there. Okay, in Vadivelu comedy. Okay, இந்த லைனை தாண்டி சார் இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, இந்த கோட்டை தாண்டி நானும் வரக்கூடாது. யூ பீப்புள், சம் ஆஃப் த பீப்புள் வில் பி ஹியர்ட். ஸோ இதை பற்றி யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி தான் ஒரு எலமெண்ட்டுக்கும் இன்னொரு எலமெண்ட்டுக்கும் ப்ராப்பரான ஸ்பேசிங் விடலைன்னா அந்த டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. தட் இஸ் வாட் காமன் ரீஜியன். ஸோ காமன் ரீஜன் மீன் எங்களை பொறுத்தவரையும் அது ஒரு பார்டரோ இல்லை ஒரு ஸ்பேஸோ இல்லை ஒரு காமன் ப்ரீத்திங் ஸ்பேஸோ ஓகேங்களா கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது இருக்கா ஸ்பேஸு, கீழே ஒரு ஸ்பேஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி மேலே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த சைடில் பாருங்கள், இதுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸு, மேலே ஸ்பேஸு, கீழே ஸ்பேஸு, இந்த லெஃப்டில் ஒரு ஸ்பேஸு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு லைனுக்கு நடுவில் ஸ்பேஸு. எதுக்காக கொடுத்துருக்காங்க? எதோ பாருங்கள், இந்த ஐக்கானுக்கு நடுவில் ஸ்பேஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்க? why it is given? For law of common region. It's important factor. Okay, fine. So remaining things we'll see it at Monday. Okay, Monday we'll have a one more connect. We can look at remaining UX laws at Monday. So meanwhile I told you no to I've been given a task. Okay, what task I have given? It is there. WhatsApp Aratai compare. Yeah, you people need to just download Aratai as well as WhatsApp. Just compare both in UX point of view. Okay, just compare, take a screenshot and keep the comparison. See, landing page, this side landing page, what is the difference between WhatsApp and what is the difference between Aratai?